வனிதா வந்து நிறைய பொய்களை பேசுவாருங்க. அம்மா அப்பா மேலே பொய்களை பேசினவர் வனிதா விஜயகுமார். இளையராஜா பாடலை பயன்படுத்தும் இளையராஜிட்ட ஒப்புதல் கேட்கவும் இல்லையா, வாய் மூலம் வாங்கின ஒப்பந்தம் செல்லுபடியாம ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக, ஒரு பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யா. வனிதா விஜயகுமார் ஒரு நல்ல நடிகை. 40 வயது ஆனாலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் வனிதா. யோகியா தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பாளர். அடல்ட் காமெடி அது. வயதுக்கு வந்தவர் மட்டும் படம், மேட்டர் படம். நான் இளையராஜா வீட்டு மருமகளாக போயிருந்தேன், கார்த்திக் ராஜாவை காதலிச்சு அப்படின்னு ஒரு குழு தெய்வம். கார்த்திக் ராஜா இளையராஜா நிலையிலேயே வாழ்வு. ஒரு பொய் ஏன் இப்படி பொய் சொல்றாரு வனிதா விஜயகுமார் என்பது நமக்கு தெரியவே. இது தடாலடி பொய் ஒடியும். வனிதா விஜயகுமார் 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணார். இந்த விவாகரத்துக்கு காரணமே விஜயகுமார்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். ஜெயனிதா இப்போ அவங்க அப்பா ஆனந்த ஜெயராமனோட தான் இருக்காரு. ஜோவிகா அம்மாவோட வந்து விட்டார். ஸ்ரீஹரி ஆகாஷுடன் இருக்கிறார். ஒரு மகனே அம்மாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா வனிதா விஜயகுமார் எப்படிப்பட்டவர்னு சார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம் சார். இப்போ தான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வனிதாவோட படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் வந்துட்டு சில இஷ்யூ வரும்போது இளையராஜா வந்து ஒரு வழக்கு வந்து போடுறாரு. அதை சார்ந்து வனிதா பேசும்போது, நான் வந்து இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டிய ஒருத்தவங்க என் மேலே வந்து இப்படி ஒரு வழக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுதுலாம் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மருமகளாக போகிறதுன்னா அது என்ன கான்செப்ட், என்ன சார் நடக்குது? வனிதா வந்து நிறைய பொய்களை பேசுவாருங்க. அம்மா அப்பா மேலே பொய்களை பேசினவர் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் ஒரு நல்ல நடிகை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 40 வயது ஆனாலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் வனிதா. அவர் ஒரு டைரக்டர் என்பதையும் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற படம் சமீபத்தில் வந்து அதில் நிரூபிச்சிருக்காரு. அடல்ட் காமெடி அது. ஒரு வித்தியாசமான கதை கருவை கொண்ட படம். அதெல்லாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் அவர் வாய் துடுக்கானவர். என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே கட்ட 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 கட்டன்னு பேசிடுவார். நான் நேரடியாக பார்த்தவன். வனிதா விஜயகுமார் என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து திரும்புவார் கேட்டு அஷ்லட்சுமி நகரில் உள்ள பெரிய பங்களாவில் சண்டை போட்டார். அந்த பங்களாவில் நாங்கள் நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்கோம். அந்த படத்தெல்லாம் விஜயகுமாரும், அந்த பங்களாவில் தான் விஜயகுமாரும் மஞ்சுளாவும் தங்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா என்று கூட பார்க்காமல் விஜயகுமார் மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மஞ்சுளாவை பற்றியும் செம்மையாக பேசினார். அதே சமயத்தில் மஞ்சுளா, நான் பெற்ற மகள் இப்படி பேசுகிறாளேன்னு வருத்தப்படுறேன், ஆனால் அவள் என் மகளை நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயகுமார் அப்படி தான். அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நான் பேசுவாங்க, அவ்வளோதான். வனிதா விஜயகுமார் அவங்க வீட்டுக்கு போகிறதே இல்லை, போக முடியாது. ஏன்னா வனிதா விஜயகுமார் 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணார். இந்த விவாகரத்துக்கு காரணமே விஜயகுமார்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். எந்த ஒரு அப்பனாவது இப்படி மகளுக்கு துரோகம் பண்ணுவானா? அப்படி பேசினார். முதல்ல ஆகாஷ் என்ற ஒரு நடிகரை திருமணம் செய்து கொண்டார். சந்திரலேகா என்ற படத்தில் அறிமுகமானார் வனிதா விஜயகுமார். தன்னுடன் நடித்த நடிகர் ஆகாஷை திருமணம் செய்து கொண்டார். ஆகாஷ் நல்ல பையன், ஜெமினி நேசம் மாதிரியே இருப்பான். வனிதா விஜயகுமாருக்கும் ஆகாஷுக்கும் பிறந்தது ஸ்ரீஹரி என்று ஒரு மகன். இப்போது இருக்கிற ஜோவிகா ஆகாஷுக்கு பிறந்தவ தான். ஆனால் ஜோவிகா அம்மாவுடன் வந்து விட்டார். ஸ்ரீஹரி அப்பாவுடனே இருக்கார், ஆகாஷுடன் இருக்கிறார். வனிதா விஜயகுமார் வீட்டுக்கு அடிக்கடி போய் வருவார் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி விரைவில் கதாநாயகன் நடிக்க போகிறார் என்று பேசப்பட்டது. ஸ்ரீஹரிட்ட எப்போவாவது உங்கள் அம்மாவை பற்றி கேட்டால் முகத்தை திருப்பி விடுவார். எங்கள் அம்மாவை பற்றி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, எங்கள் அப்பாவை பற்றி கிளங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா வனிதா என்பதே நான் மறந்து விட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் என்ன சொல்லிச்சுன்னா, என் பையனே என்னை பற்றி நல்லா பேச மாட்டேங்கிறான், என்கிட்ட பேசுறதுக்கு மறுக்கிறான் என்று வருத்தப்பட்டார். ஒரு மகனே அம்மாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் வனிதா விஜயகுமார் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் யோசனை பண்ணி. அடுத்து ஆனந்த் ஜெயராமன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனந்த் ஜெயராமனுக்கும் வனிதாவுக்கும் ஜெயனிதா என்று ஒரு மகள் பிறந்தார். ஜெயனிதா இப்போ அவங்க அப்பா ஆனந்த் ஜெயராமனோட தான் இருக்கார். ஜெயலலிதா மகளும் வனிதாவோட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். வனிதாவோட இருப்பவர் இப்போது ஜோவிகா மட்டும்தான். ஜோவிகா தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தினுடைய தயாரிப்பாளர். வயதுக்கு வந்தவர் மட்டும் படம்,
மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விஜயகுமார். மேட்டர் படம். கதை என்னென்னா, 45 வருஷம் வயதான ராபர்ட் மாஸ்டர் 40 வயதான வனிதா விஜயகுமாரோட கணவன் மனைவியாக வாழ்வார். அப்போ அவர் என்ன சொல்லுவார், இந்த சூழ்நிலையில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர மகள் வேண்டாம் என்று சொல்லுவார். கண்டிப்பாக எனக்கு மகள் வேணும் அப்படின்னு சொல்லுவார் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் இதற்காக மோசமான நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபடுவார். அவர் வெற்றி பெற்றாராங்கிறது தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கதை. இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் கதாநாயகன் நடித்தவர் ராபர்ட். அவர் ஏற்கனவே எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர். அந்த படத்தை வனிதா விஜயகுமார் தயாரித்தார், ராபர்ட் மாஸ்டர் இயக்குனர். மறுபடியும் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. நான் திருமணம் செய்து கொண்டேன் ராபர்ட் மாஸ்டர் என்று சொல்கிறார். ஆனால் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம்ஜிஆர் படத்தினுடைய எந்த ப்ரமோஷனுக்கும் ராபர்ட் மாஸ்டர் வரல. ஏன் வரலன்னு கேட்டதுக்கு, நானும் அவரும் அடிக்கடி சண்டை போடுவோம், அதேமாதிரி இப்போ சண்டை போட்டிருக்கோம், மறுபடியும் சேருவோம். ஆனால் என்ன சண்டைக்கான காரணம்னு கேட்காதீங்க, அது ரொம்ப ப்ரைவசி, அது அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான குண்டத்தை போட்டார். ஆக கணவன் மனைவிக்குள் பூசல் இப்போவும் இருக்குதுன்னு சொல்லுவார் வனிதா விஜயகுமார். அதே மாதிரி நான் என்னுடைய சட்டையை ஒருத்தன் என் ஃப்ரெண்டு போட்டான்னா, டேய் உன் சட்டையை எடுத்து போட்டு போகிறேன்டா, 2 நாள் கழித்து வாஷ் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லுவான். திடீர்னு என் ஃப்ரெண்டு கேட்காம 2-3 சட்டையை தூக்கிட்டு போனான்னா எனக்கு கோவம் வருமாறதா? என் பொருளை என்னிடம் கேட்டு அனுமதி கேட்டு தான் யாரும் பெறணும். அதே மாதிரி இளையராஜாவுடைய பாடல் அவர் அந்த உரிமையை பெற்று வைத்திருக்கிறார். அப்போ நீ இளையராஜா பாடலை பயன்படுத்தும்போது இளையராஜிட்ட ஒப்புதல் கேட்கணுமா இல்லையா? கேட்டால் நான் இளையராஜிட்ட போய் ஒப்புதல் வாங்கிட்டேன், வாய்மூலம் வாங்கினாராம். வாய்மூலம் வாங்கினா ஒப்பந்தம் செல்லுபடியாமா? கோர்ட்டில் போய் எனக்கு அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? எங்கே ஒப்பந்த பத்திரம் கேட்பாங்களா இல்லையா? சரி, அப்படி ஒரு பிரச்சனை வருமே நினைச்சுல, திடீர்னு நான் இளையராஜா வீட்டு மருமகளாக போயிருந்தேன், கார்த்திக் ராஜாவை காதலிச்சேன் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டார். இது தடாலடி பொய் ஒடி உண்டு. யுவன் சங்கர் ராஜாவாவது வேற டைப், ஒரு சுதந்திரமான டைப். கார்த்திக் ராஜா இளையராஜா நிலையிலேயே வாழ்பவர். இளையராஜாவாவது எப்பாவது வாயை திறப்பார், ஆனால் கார்த்திக் ராஜா வாயை திறக்கவே மாட்டார். சொன்ன பேச்சை கேட்கக்கூடியவர். இளையராஜா பார்த்து வைத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷம் வாழ்கிறார். அவரை போய் ஏன் இப்படி போய் சொல்கிறாரு வனிதா விஜயகுமார் என்பது நமக்கு தெரியவே இல்லை. எங்கள் ஊரில் சொல்லுவான், கோட்டிக்காரன் பேசுனாயா அப்படின்ட்டு. ஒருவேளை கோட்டிக்காரியா என்று தான் தோன்றுகிறது. ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக, ஒரு பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யா, இப்படித்தான் கேட்க தோன்றுகிறது. ஏன்னா அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கையால் வீட்டு சாவி வாங்கினேன், அங்கேருந்து நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி அறையில் போய் நான் பூஜைலாம் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்த ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரிலாம். யார் நகை யார் எடுக்கிறது சொல்லுங்க? யார் நகை யார் எடுக்கிறது? ஏங்க எந்த வீட்லையா உண்டாங்க இன்னொரு பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் நகை, என்ன வாட்டி பொய் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? லூசின் உச்சமானு தான் கேட்க தோன்றுறது. இளையராஜா வீட்டில் அப்படிலாம் கிடையாதுங்க. இளையராஜா யாராவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரசாதத்தில் தான் பார்க்க முடியும். அவர் இசையமைக்கிற இடத்துல ஒரு நம்ம ரூம் இருக்குது, அங்கே தான் போய் பேச முடியும். இளையராஜா வீட்டுக்குள்ளலாம் அப்படி யாரும் நுழைஞ்சதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ சமீபத்தில் கங்கை அமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் விசாரித்தேன் கங்கை அமரன்ட்ட, சித்தப்பா பொய் பேசுகிறாப்பா, நான் அப்பாவி என்ன சொன்னான்னு சொல்கிறாரு. கங்கை அமரனுக்கு தெரியாத வனிதா விஜயகுமாருக்கு தெரியும். ஏன்னா இப்போ வரிசையாக கார்த்திக் ராஜா எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் ராஜா இந்த மாதிரி ஆளா, அவர் வனிதா கூட இப்படி சுற்றிட்டு இருந்தாரா, இவங்க சொல்கிற வச்சது எல்லா விமர்சகர்களும் கார்த்திக் ராஜா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் ராஜா இப்படிப்பட்டவரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சு. கார்த்திக் ராஜா ரொம்ப அப்பாவிங்க. நான் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட, என்னை பேட்டி வேணானே, ஏதாவது கேளுங்க, சந்தேகம் இருந்தால் நான் சொல்லிடுனேன், அதை பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லவர். இளையராஜாவை விட அப்பாவி கார்த்திக் ராஜா. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. ஏன் கார்த்திக் ராஜாவை போய் சீண்டுறாருன்னு கேட்குறேன். தேவையா இது? அதான் ஒரு பொய்யை மறைப்பதற்கு தொடர் பொய்கள் பேசி கொண்டிருக்கிறார்
வனிதா விஜயகுமார் இது நல்லதல்ல. சினிமா துறையில கார்த்திக் ராஜா எந்த அளவுக்கு பிரபலமானவர் சார்? ஆனா யுவன் சங்கர் ராஜா அளவுக்கு கார்த்திக் ராஜாவால அந்த அளவுக்கு பேர் வாங்க அதாவது இளையராஜா இசையமைத்து கொண்டிருந்த ஒரு படத்துக்கு இளையராஜா கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. ரஜினிகாந்த் நடித்த படத்தில் ஏவிஎம் வந்து கார்த்திக் ராஜா ஒப்பந்தம் செய்கிறாங்க. அந்த படம் பேர் பாண்டியன். பாண்டியன் படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்தார். படம் சூப்பர் படம். ஆனால் என்னமோ பெரிய அளவில் வெற்றி பெறல. சினிமாவில் என்னென்னா வெற்றி பெற்றவனை வச்சு பின்னாடி தான் எல்லாம் ஓடுவாங்க. இந்த பாண்டியன் படம் சரியாக போகவில்லை என்ற காரணத்தினால் ஒரு 10-15 படம் டைரக்ட் பண்ணியிருப்பார் கார்த்திக் ராஜா. அந்த படங்கள் பெரிதாக ஓடப்படாததால் கார்த்திக் ராஜா பேசப்படவில்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் யுவன் சங்கர் ராஜா எடுத்த உடனே ஸ்பெஷல் ஜெட்டில் கிளம்பிட்டார். எல்லாம் சூப்பர் ஹிட்டு பாட்டுகள். அதனால் அவர் யுவன் சங்கர் ராஜா ராஜாவாகவே வாழ்ந்து விட்டார். மற்றபடி கார்த்திக் ராஜா எந்த ஒரு கிசுகிசுப்புலையும் மாட்டினது கிடையாது. இல்லை இது வரைக்கும் நான் 50 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. கார்த்திக் ராஜாவை பற்றி இது வரைக்கும் என்னுடைய கை கிசுகிசு எழுதியதில்லை, என் வாய் பேசியதில்லை. வனிதா சொன்னது எல்லாமே வந்து அப்பட்டமான புழுகுனி மூட்டைகள். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.